ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே காலிலேருந்து எல்லாம் வீட்டில் வேலைலாம் செஞ்சுட்டு இன்றைக்கி அவர் விளையாட போயிருந்தார், கிரிக்கெட் விளையாட. அவர் போயிட்டு வந்தோடனே மதியம் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு மதியம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எங்கடா வெளியே போகலான்னு யோசித்தோம். அப்போ தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால சரி சுற்றி போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்காட்டு தாங்கலில் இருக்கிற அங்காள முனீஸ்வரன் கோயில், அதாவது ஆற்று கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போது நான், அம்மா, இவர் எல்லாம் அவங்க தம்பி எல்லாம் சரி போகலாம் ஃபேமிலியோட அப்படின்னு பிளான் பண்ணி போகிற இடம் தான் ஆற்று கோயில். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இது செகண்ட் டைம் போகிறேன். நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே ஒரு பெரிய முனீஸ்வரர் இருப்பார். அப்புறம் அங்காளம்மனும் கூட இருக்கும். அதனால் அங்காள முனீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே போன உடனே என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய குதிரை, அப்புறம் முனீஸ்வரர் சிலை இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே சுற்றி போட தான் போவாங்க. ஏன்னா கந்திருஷ்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி எடுத்துகிட்டு ஃபேமிலியாக நின்று சுற்றி போட்டுட்டு அப்புறம் கோயில் உள்ளே போகும். முனீஸ்வரர் கும்பிட்டு கோயில் உள்ளே போகும். அங்கே ஒரு அங்காளம்மன் மலையனூர் கோயில் மாதிரி இருக்கும், ஒரு கிராமத்து ஃபீல்டில் இருக்கும். அங்கே போயிட்டு அங்காளம்மன் கோயில் பார்த்து சாமி கும்பிட்டு எல்லாம் சுற்றிட்டே வருவோம். எங்கள் குட்டு மட்டும்தான் இருந்தால் குட்டு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து போனோம். சாமியை கும்பிட்டு அப்படியே வரும்போது பிரசாதம் இது பண்ணாங்க, அதை எங்கள் அம்மா வாங்கிட்டு வராங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி வந்து பாப்பாவை தூக்கிட்டு ஆற்றுலாம் சும்மா சுற்றி காமிச்சிட்டு, அது ஆற்று மாதிரி இல்லை அங்கே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்து கோயிலெலாம் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறோம். நல்லாயிருக்கும், ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் அந்த கோயில். பார்த்திங்கன்னா போயிட்டு வரும்போது அப்படியே நாங்கள் பழைய வீடு இருந்தோம் சைதாப்பேட்டை. அங்கே வந்து ஐயப்பன் கோயில் கன்னி பூஜை போட்டிருந்தாங்க. அங்கே நின்று பார்த்துட்டு நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. வாழை மரத்துலேயே செஞ்சுருந்தாங்க. அந்த இதுவை பார்த்துட்டு அங்கே கருப்பு சாமி வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்து இங்கே தான் நாங்கள் பழைய வீடு இருந்தோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.